வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஃப்ரிஜிரேட்டரில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டியில் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். த இன்டீரியர் லைட்டிங் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை இன்கேண்டிசன்ட் லேம்ப் whose switches are actuated by the opening of the refrigerator door. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணனு உள்ள லைட் எரியுது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. Consider a refrigerator whose 40 watt light bulb remains on continuously as a result of malfunction of the switch. If the refrigerator has a coefficient of performance, COP கொடுத்துட்டாங்க 1.3, electricity கொடுத்துட்டாங்க ₹5 per kilowatt hour. Determine the increase in energy consumption of the refrigerator. So refrigerator energy consumptions எவ்வளவு அதை கண்டுபிடிக்கணும். And its cost per year, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாமல் இருக்கும்போது. அசியூம் த ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ஓப்பன் 20 times a day ஃபார் அ ஆவரேஜ் ஆஃப் 30 seconds. ஒரு 30 செகண்டுக்கு ஒரு நாளைக்கு 20 வாட்டி ஃப்ரிட்ஜை திறந்து மூடுவோம். ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுத போகிறோம். கிவன் பவர் P இஸ் ஈக்குவல் டு 40 watt. ஸோ பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 watt பவர் கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜிரேட்டரில். நெக்ஸ்ட் COP ஈக்குவல் டு 1.3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.3. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 per kilowatt hour. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜு வந்து 20 times per day வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிடணும். அதுவும் 30 seconds. ஸோ கிவன் டேட்டாலாம் கொஷின் இருக்கும், ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட COP பயன்படுத்தி நம்ம இந்த எவ்வளவு அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒர்க் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஃப்ரிட்ஜு வந்து எவ்வளவு ஹீட்டை வெளியே தள்ளியிருக்கு, அதேமாரி அந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளவு வேலைப்பாடு நடந்திருக்கு, ஒர்க் டன். ஸோ ஃப்ரிட்ஜினுடைய COP கொடுத்துட்டாங்க 1.3, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு ஹீட்டு எவ்வளவு தள்ளியிருக்கு? 40. நல்லா கவனிங்க, ஒரு பல்பு வந்து எவ்வளவு பவரை கன்சியூம் பண்ணுதோ அதே அளவுக்கு தான் ஹீட்டை வெளியே தள்ளும். அப்போ இங்கே 40 watt பவரை வந்து பயன்படுத்திருக்குதுன்னா 40 அந்த கிலோ ஜூல் அந்த ஹீட்டு தான் வெளியே போயிருக்கும். ஓகேங்களா? ஹீட்னா டபுள்யூ எழுதுவோம் நம்ம. ஸோ அதே 40 தான் வந்து வெளியில் வரப்போகுது, டிவைடட் பை ஒர்க் டன். இந்த டபுள்யூ இங்கே போயிடும், இந்த 1.3 கீழே வந்துடும். ஸோ 40 by 1.3 கேல்குலேட்டரில் போடுங்க, உங்களுக்கு ஒர்க் டன் கிடச்சிடும் 30.77. இது கீழே ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு லைட் பல்ப் வந்து 40 watt பவரை வந்து கன்சியூம் பண்ணிச்சுன்னா அதே ஈக்குவலான அந்த 40 watt அந்த லோடு ஹீட் தான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? வெளியே தள்ளும், அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம இந்த ஹீட் ரிஜெக்டடுக்கு வந்து இந்த 40 தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ W கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், பவர் கன்சியூம்டு பை த ரெஃப்ரிஜிரேட்டர் டு ரிமூவ் த ஹீட் ஜெனரேட்டட் பை த லைட் பல்ப் இஸ் 30.77 watt. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச இந்த ஒர்க் டன்னை தான் நான் இங்கே வந்து இப்படி எழுதியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்டாக. ஓகேங்களா? ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து எவ்வளவு பவரை கன்சியூம் பண்ணியிருக்கு அந்த லைட் பல்பு ஹீட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து 30.77 watt. டோட்டல் அடிஷ்னல் பவர் கன்சியூம்டு பை த ரெஃப்ரிஜிரேட்டர். இப்போ மொத்தமாக ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பவர் இருந்தது இல்லையா, எவ்வளோ ஹீட்டு வெளியே தள்ளியிருக்கு ஃப்ரிட்ஜு 40, அந்த 40வும் இப்போ எடுத்துக்கிற இந்த பவரையும், அதாவது இந்த பவரையும் எடுத்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் அடிஷ்னல் பவர் கிடச்சிரும். ஸோ 40 + 30.77 70.77 வாட். ஓகேங்களா? ஸோ அந்த பவர் தான் வந்து ஒர்க் டனுக்கும் ஈக்குவல். ஸோ W இஸ் ஈக்குவல் டு 0.07077 கிலோவாட். இது எப்படி வந்ததுன்னா, இந்த வாட்டை நான் கிலோ வாட்டாக மாற்றியாச்சு. எப்படி மாற்றணும்னா, 1000ஆல் இன்னும் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏற்கனவே இங்கே பாருங்கள், இங்கே 70 பக்கத்தில் டாட் இருக்குது, இந்த இடத்துல டாட் இருக்குது. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 இன்னொரு நம்பருக்கு ஒரு 0 போட்டு டாட் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது அப்போது வாட் இருக்கிறது கிலோ வாட்டுக்காக மாற்றிடணும். நெக்ஸ்ட், அசியூமிங் தட் த ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ஓப்பன்டு 20 times. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜாக 30 செகண்டுக்கு ஃப்ரிட்ஜை வந்து 20 வாட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதோடைய நார்மல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சணும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு நார்மல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு நாளைக்கு 20 வாட்டி ஓப்பன் பண்ணுறோம் இன்ட்டு நெக்ஸ்ட்டு 365 நாள்.
நம்ம 1 மந்த்துக்கு எடுத்துக்கிறோம், சாரி ஒரு குறிப்பிட்ட செகண்ட் 30 செகண்டு. ஸோ 3600ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60.83 ஹவர்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிவிடுங்க. இது நார்மல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த 3600 வந்து எதுக்காக போட்டோன்னா 1 ஹவருக்கு எவ்வளவு செகண்ட்ஸ். ஓகேங்களா? 3600 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் எ இயர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஹவர்ஸ் டோட்டல், எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8760 ஹவர்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளவு அடிஷ்னல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆனுவல் ஹவர்ஸையும் நார்மல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணால் மிச்சம் இருக்கிற ஆப்ரேட்டிங் ஹவர்ஸு கிடச்சிரும். ஆனுவல் ஹவர்ஸ்னால் மொத்தமாக 8760 இவ்வளோ மணி நேரம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அதில் ஆப்ரேட்டிங் பண்ண ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ரிட்ஜு 60.83. அதை எடுத்து இது கூட சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 8699.17 ஹவர்ஸ் கிடச்சிரும். இதுதான் வந்து அடிஷ்னல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ். இன்க்ரீஸ் இன் எனர்ஜி கன்சப்ஷன், இதுதான் கொஷினை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா 0.0707 இது எங்கே இருக்குது, இங்கே கண்டுபிடிச்சது. எவ்வளவு அடிஷ்னல் பவர் டோட்டலாக இந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளவு அடிஷ்னல் பவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு, அந்த பவர் எடுத்து அடிஷ்னல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து அந்த ஃப்ரிட்ஜு கன்சியூம் பண்ணிருக்கு தெரிஞ்சிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 615 kWh per yearன்னு வந்து கிடச்சிரும். ஏன்னா இது நம்ம வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த 615 எனர்ஜி கன்சியூம் ஆகிருக்கு, அதை எடுத்து எவ்வளோ காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 5 ரூபா. ஸோ அந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ₹3075 கிடைக்கும். இது கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிவிடுங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், பொறுமையாக போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க டைம் தரேன், எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ், இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.